டெல்லியில் அண்மையில் திறக்கப்பட்ட அதிமுக அலுவலகத்தை பார்வையிடுகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சார்ந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சுசித்ரா, தற்பொழுது இந்த அலுவலகத்தை பார்வையிடுகிறார். வேறு ஏதேனும் டெல்லியில் அவருக்கு திட்டம் உள்ளதா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி பயணித்திருக்கிறார். அங்கு திறக்கப்பட்டிருக்கும் அதிமுக அலுவலகத்தை அவர் பார்வையிடும் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். இதில் முக்கியமாக அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார் என்ற அந்த தகவல் ஏற்கனவே வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் இந்த டெல்லி பயணம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்று மாலை அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் ஜி.கே. வாசன் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அது சார்ந்த புகைப்படமும் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் சென்னையிலிருந்து அவசரமாக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி ஆகியோரும் டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் எம்பி தம்பிதுரையும் இருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இன்று மாலை டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. எனவே அது மிகுந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி சார்ந்த பேச்சுகள் அந்த சந்திப்பில் இடம்பெறுமோ என்ற எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது. இது சார்ந்த முதலமைச்சரும் கூட சட்டப்பேரவையில் பேசியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது டெல்லியில் திறக்கப்பட்டிருக்கும் அதிமுக அலுவலகத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் பார்வையிடும் காட்சிகளை பார்க்கிறோம். அதிமுக அலுவலகத்தை பார்வையிடும் இந்த திட்டம் மட்டுமல்லாமல் அமித்ஷாவை சந்திக்கும் திட்டமும் இருப்பதாக தகவல் வெளியாக இருப்பதால் இந்த பயணம் உற்று கவனிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த டெல்லி பயணத்தின் முக்கியத்துவம், அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவலும் வெளியாக இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யுங்கள். ரெண்டு விஷயமா இதை பார்க்கணும். அப்படின்னா காலையிலேயே நம்ம சொன்னோம், எடப்பாடி பழனிசாமி விமானம் மூலம் டெல்லி செல்கிறார் என்பதை காலையில் பதிவு செய்திருந்தோம். அதன்படியாக 11:15 விமானத்தில் சென்னையிலிருந்து டெல்லி சென்றடைந்திருக்கிறார். கொடுத்த செய்தி என்னன்னா, அதிமுகவுடைய டெல்லி அலுவலகத்தை பார்வையிடுகிறார் அப்படின்றதுதான் நம்மளுக்கு சொல்லப்பட்ட தகவல். முதலாவதாக அவர் டெல்லி போறதாக கட்சி அலுவலகம் திறக்கும் பொழுது டெல்லி போவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சட்டப்பேரவை நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அங்கு செல்லாமல் ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் டெல்லி செல்வது கவனம் பெற்றது, மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது அவர் அதுக்கும் ஒரு பதில் சொல்றாரு. நான் எங்க கட்சி அலுவலகத்தை தான் பார்க்க வந்தேன், முக்கிய நபர்களை யாரையும் நான் பார்க்கல, கட்சி அலுவலகம் புதிதாக திறந்திருக்கிறோம், அந்த அலுவலகத்தை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்றத மட்டும்தான் சொல்லிட்டு போனாரு. ஆனால் திரை மறைவில் என்ன நடக்கிறது என்பதை நம்மால் யூகிக்க முடியாது. அதுவும் டெல்லி போன்ற நகரங்களில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏன்னா பல தலைவர்கள் வந்து செல்லக்கூடிய இடம், நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல், இவையெல்லாம் உற்று நோக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி சென்று இருப்பது கவனம் பெறுகிறது. அவரை கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரும் தம்பிதுரை, அதே போல மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் ஆகியோரெல்லாம் வரவேற்று அதிமுக அலுவலகத்துக்கு கூட்டி சென்றிருக்கிறாங்க. புதிய அலுவலகம் டெல்லியில் கட்டப்பட்ட அலுவலகத்தை எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டு வருகிறார். அரசியல் சார்ந்து இல்லையா என்றால் அது அப்படியே புறந்தள்ளியும் விட முடியாது. அதே போல அந்த சந்திப்புகள் நடந்து அதன் மூலமாக புகைப்படங்கள் வெளியே வந்தால் மட்டுமே அதை உறுதி செய்ய முடியும். அடுத்தபடியாக கடந்த தேர்தலிலே ஜி.கே. வாசன் இந்த பாஜக கூட்டணியில் அதிமுகவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரும் முயற்சி எடுத்தார். அவரும் இன்றைய தினத்தில் அமித்ஷாவை சந்தித்திருப்பதும் கவனம் பெறுகிறது. ஆகையால் அடுத்தடுத்த நிகழ்வுகள், அடுத்தடுத்த நகர்வுகள் என்பது உற்று நோக்க வேண்டியதாக இருக்கிற சூழ்நிலையில டெல்லியில் தற்போது எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதோடு இல்லாமல் அதிமுகவின் அடுத்த கட்ட நிர்வாகிகள், தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியும், துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமியும் 2:30 மணி விமானத்தில் டெல்லி புறப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் கவனம் பெறுகிறது. அங்கே அவர்கள் யாரை சந்திக்க போகிறார்கள், என்ன நகர்வுகள் நடக்கப் போகிறது என்பதும் கவனம் பெற வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. சுபாஷ், முன்னாள் அமைச்சர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோரும் டெல்லிக்கு பயணிக்கிறார்கள். இதில் குறிப்பாக
எஸ்பி வேலுமணி இல்ல திருமண விழாவில் பாஜக அதிமுக தலைவர்கள் சந்தித்ததும் இது சார்ந்த பல்வேறு யூகங்களை உருவாக்கியது என்றே சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து அவரும் இந்த சந்திப்பில் இடம்பெறக்கூடிய வகையில் அவருடைய இந்த திடீர் பயணமும் பார்க்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதாவது நம்மளுக்கு வேற ஒரு தகவல் இருக்கு. கோயம்புத்தூருக்கு அமித்ஷா அவர்கள் வந்திருந்த பொழுது அந்த சிவன் ராத்திரி தருணத்தில் கட்சி நிகழ்ச்சிக்கும் அதே போல ஈஷாவுக்கு வந்திருக்கும் பொழுது அங்கே ஒரு 20 நிமிடம் அவர்கள் சந்தித்துக் கொண்டார்கள் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. அப்பொழுது அவர் மகன் திருமணம் முடிந்து அந்த ரிசப்ஷனுக்காக கால அவகாசம் இருந்த அந்த பிரீத்திங் டைம்ல இந்த மகாசிவராத்திரி வந்த பொழுது அந்த சந்திப்பு நடந்ததாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அது உறுதிப்படுத்தப்படவில்லை, வீடியோக்கள் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த தருணத்தில் இருவரும் ஈஷாவில் இருந்தார்கள் என்பதும் கவனத்தில் பெறக்கூடியது. அப்பவே அவங்களுக்குள்ள ஒரு 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 மீண்டும் கூட்டணி இணையுமா அப்படின்றதெல்லாம் பேசு பொருளாக மாறிய தருணம் அது. ஆனால் இப்பொழுது டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் சென்றிருக்கிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறதா கூட்டணி என்பதும் கவனம் பெற வேண்டியதா இருக்கிறது. ஆனால் இதுக்கு எதுக்குமே அவர் பதில் சொல்லாமல் நான் வந்தது கட்சி அலுவலகத்துக்கு அதை பார்வையிட மட்டும்தான் என்பதை எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருப்பதால் நகர்வுகளை பொறுத்துதான் அதிமுகவினுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ளணும். அதுல இருந்து ஒரு புதிய டெவலப்மெண்ட்டோ உருவாக வாய்ப்பு இருக்கு. கோவையில் அதிமுக பாஜக தலைவர்கள் சந்திப்பிற்கு பிறகாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, கூட்டணி சார்ந்த கேள்விக்கு பாஜகவுடனான கூட்டணி என்பதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதுவே அவருடைய நிலைப்பாடின் மாற்றம் என்ற கருத்தை அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்திருந்தார்கள். தற்பொழுது இந்த டெல்லி பயணமும் அதனோடு இணைத்து பார்க்க வேண்டியுள்ளதா? இல்ல, நம்ம எதுவுமே புறந்தள்ளி அவங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும் பொழுது, ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்துல பேசும் பொழுது எங்களுக்கு பிரதான எதிரி திமுக தான், வேறு யாரும் எங்களுக்கு எதிரி கிடையாது என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அத்துடன் அவர் முடித்துவிட்டு செல்லவில்லை. அதை பின்னராக அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு பொதுக்கூட்டம். அதிலிருந்து 2 நாள் கழித்து செவ்வாய்க்கிழமை செய்தியாளர் சந்திப்பிலும் மீண்டும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார். அப்பொழுதுதான் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் வருகிறதா என்பதை ஒரு கேள்வியாக எழுப்பி விவாதங்கள் எல்லாம் நடந்தது. அதன் பின்னராக நடக்கக்கூடிய டெவலப்மெண்டாக இதை பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நேரடியாக அந்த சந்திப்புகள் இருக்குமா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த ஒரு உறுதிப்படுத்த அந்த கோயம்புத்தூர் சந்திப்புக்கு பிறகு மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி தேனியில் பேசிய அந்த பொதுக்கூட்டத்தின் மூலம் ஒரு சாராம்சமும் கவனம் பெற்று இருந்தது. அதன் பின்னர் நடந்த சேலத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பும் மிக முக்கியமாக இருந்தது. 6 மாதம் கழிச்சு நாங்க கூட்டணியை பத்தி சொல்றோம் அப்படின்றதையும் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு. இவை அனைத்துமே நம்ம உள்ளடக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக, ஒரு உள்ளார்ந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக, தகவலாக பார்க்க வேண்டும். அன்னையா உறுதிப்படுத்தப்பட்டதாக இல்லை என்றாலும் கூட பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுக்கக்கூடியதாக எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த டெல்லி பயணம் அமைந்திருக்கிறது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.